ரைட். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இயற்கையான சூழ்நிலையில் உட்காந்து நாம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். மிக்க நன்றி. குறிப்பாக விநியோகஸ்தர்களுக்கு என்னுடைய சிறப்பு வாய்ந்த வணக்கங்கள். நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு இத்தனை ஆண்டு காலம் வியாபாரத்தில் நாம் மிக சிறப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயின்னு வந்துன்னு இருக்கிறோம். இந்த காலகட்டங்கள் நமக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. தாம்பே என்கின்ற ஒரு அற்புதமான நிறுவனம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை நம்மளுக்கு வழங்கி இருக்கிறது. இன்றைக்கு எல்லார் வீட்லையும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு குடை இருக்கும். குடை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, மழை வந்தா பிடிச்சிக்கிறதுக்குன்னு கேட்டிருக்கிறோம். சரி, குடை இருக்கிறவங்க எல்லாம் என்னையா மழையில நனையாதே போயிருக்கிறீங்களா? ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கு சமீபத்தில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு லாக்டவுன் நம்மளுக்கு வந்தது. அதில் எல்லாருமே சஃபர் ஆனோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, தினக்கூலிகள், அன்றாடம் வேலை செய்து சம்பாதிக்கின்ற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு கஷ்டப்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடிஷ்னல் திங்க், ஒரு ஒரு மழை வந்தால் குடை பிடிக்கணும், ஒரு சாதாரண குடை வாங்கி வைக்கும்பொழுது இப்போ வந்து கொண்டு இருக்கின்ற ஒரு வியாபாரம் ஒரு வேளை தடைப்பட்டால் என்ன என்பது சிந்திக்க மறந்திருக்கின்றோம். அது பெரிய ஒரு விஷயம். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏன் ஆம்பேவை பற்றி உங்ககிட்ட பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆம்பே இஸ் த வெரி ஃபேண்டாஸ்டிக் பிஸ்னஸ், ஸ்டாண்டர்ட் அண்ட் செக்யூர் இன்கம். எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் 23 ஆண்டுகள். வேறு எந்த தொழிலை நான் எட்டி இருந்து கூட பார்த்தது கிடையாது. நிறைய வியாபாரங்கள், நிறைய காரியங்கள் என்னை தேடி வந்தது, விளக்கங்கள் சொன்னார்கள். அதை அனலைஸ் பண்ணும் பொழுது ஆம்பே இஸ் த பெஸ்ட். ஆம்பே இஸ் த பெஸ்ட் பிஸ்னஸ் இன் த வேர்ல்டு. நிறைய பேர் என்ன நினச்சின்னு இருக்கிறேன்னு கேட்டால், என்னுடைய சொந்தங்கள் முதல் கொண்டு எல்லாருமே என்ன நினச்சிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆம்பே வந்து சோப் பிஸ்னஸ் நினச்சிங்க. இட் நாட் ஏ சோப் பிஸ்னஸ், சோப் பிஹைண்ட் ஏ ஹோப் பிஸ்னஸ். இன்னைக்கு ஒரு வயதானவர் ஒரு கல்யாணம் பண்ணுறாரு, வயதான காலத்தில் குழந்தைகள் பிறக்குது, கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர் ரிட்டையர் ஆக போகிறாரு. என்ன பண்ணிடுவேன் யோசனை பண்ணிப்பார். ஆனால் இஃப் யூ ஆர் சக்ஸஸ் இன் ஆம்பே, அட்லீஸ்ட் ஒரு எம்ராய்டு, ஒரு டைமண்ட் ஸ்டேஜில் நீ இருந்துன்னு சொன்னீங்கன்னா, உன்னுடைய குடும்பத்திற்கு அது ஒரு பாதுகாப்பான ஒரு வரும். நீங்க நிறைய பேர் சுய தொழில் செய்துன்னு இருக்கிறாங்க. உங்களுக்கு போட்டி பொறாமைகள் நிறைய உண்டு, காம்படேட்டர் நிறைய உண்டு. அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஆம்பே காம்படேட்டர் இல்லையா? இருக்கு. பட் எந்த காம்படேட்டர்னாலையும் ஆம்பேவை பீட் பண்ணுறது என்பது மிகவும் அரிதான ஒரு காரியம். சரிதானுங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு பொருட்களை வெளியில விடும் பொழுதும், ஒரு பொருட்களை மக்களிடத்துல கொண்டு சேர்ப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, வித் பெஸ்ட் திங், பெஸ்டானதை தான், சிறப்பான ஒன்று தான் எடுத்து வந்து அவர்கள் மக்களுக்கு கொடுக்குறாங்க. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சும்மா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பிஸ்னஸ், ஒரு சிறப்பான ஒரு பிஸ்னஸ், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ். ஏற்கனவே எடுத்துட்டு ஒரு சில காரணங்களால் இதில் வருவது தொடர்ந்து செயல்படுத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறவங்களுக்கு நான் குறிப்பாக சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, தயவுசெய்து கம் பேக் அகைன், மீண்டும் மாறுங்கள். ஒரு முயற்சி செய்து பார்ப்போமே, ஒரு முயற்சி செய்து தான் பார்ப்போம். உங்களுக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எடுத்திருக்கிற முடியும், நானும் ஒரு பெரிய அளவுக்கு